ஒரு 817 கிலோமீட்டர் தோராயமா. அந்த பார்டர் ஆனது, அந்த எல்லை பகுதியானது பிரச்சனைக்குரிய பகுதியா? இல்ல 2 நாடுகளும் இது எந்தன்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கிளைம், அதாவது அவங்களோட இடம் என்று அவங்க வாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் நீட்சியா அது ஒரு சண்டையை உருவாக்குனா ஒற்றுமையை தேட முடியும். இது இயல்பா எல்லா நடக்கிற ஒரு பிரச்சனை தான். இப்ப பாகிஸ்தான் இந்தியா மீது தேவையில்லாத ஒரு சண்டையை அவங்க தொடுக்க பாக்குறாங்கன்னா, வெளிநாட்டுல நம்ம பழியை நம் நாட்டின் மீது நாமளே திணிச்சுக்கிட்டாலோ, ஒரு போர் சூழ்நிலையை ஏற்படுத்தினாலோ, அப்ப என்ன உள்நாட்டுல அமைதி வரும், உள்நாட்டுல ஒற்றுமை வரும். தாய்லாந்துல மன்னர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. மன்னருக்கு இந்த ஷின்வாத்ரா குடும்பத்தை அகற்றுவதிலோ இல்லை அவர்களை பொறுப்பில் இருந்து தள்ளி நிற்பதிலோ அவருக்கு ஒரு லாபம் உண்டு. இப்ப இருக்கும் மன்னருக்கு அவருக்கு தோதாக நிற்பது ராணுவம். சோ தாய்லாந்துலயும் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பார்டர் ப்ராப்ளம் ஆனது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சோ 2 நாட்டிலும் பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலை சாதகமா இல்லை. ஆனால் சைனா லேசா கம்போடியா பக்கம் தான் அதிகம் சாயுமே தவிர்த்து தாய்லாந்து பக்கம் சாயாது. ஒருவேளை அமெரிக்காவுக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு நல்லுறவு இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா இதில் ஈடுபட்டால் சைனாவோட பலம் முழுமையாக கம்போடியா பக்கம் போகும். இதனால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி கம்போடியாவில் இருக்கும் தாய்லாந்து அதிகாரிகளையும் விரட்டி அடித்துள்ளார்கள். சோ ரெண்டு நாடுகளும் அவர்களோட தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றுள்ளார்கள். சோ கிட்டத்தட்ட இது போர் மேகங்கள் சூழ்ந்து இருப்பதாக தான் நமக்கு புரிகிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஜெயின். ஓகே சார், தொடர்ச்சியா நிரஞ்சன் அவர்களுடைய வீடியோக்கள் அப்படின்னாலே ஜியோ பாலிடிக்ஸ் ரிலேட்டபிளா பல சிறப்பம்சங்கள் அந்த வீடியோவில் இருக்கும். இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். தாய்லாந்து, கம்போடியா இந்த இரு நாடுகளுக்கு இடையே அந்த எல்லையில ராணுவ மோதல் அப்படிங்கிறது இரவுல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இரவு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது இது உலக நாடுகள் மத்தியில, குறிப்பா நம்முடைய இந்திய நாடு மத்தியில ஒரு சின்ன ஒரு பதட்ட சூழ்நிலை நிலவிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த இரு நாடுகள் தாய்லாந்து, கம்போடியா இந்த இரு நாடுகளுக்கு இடையே என்ன பிரச்சனை சார் நடந்துகிட்டு இருக்கு? அடிப்படையா இது ஒரு லாங் ரன்னிங் பார்டர் டிஸ்பியூட். ஒரு 817 கிலோமீட்டருக்கான ஒரு பார்டர். இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பிரான்ஸ் கட்டுப்பாட்டுல இருந்த கம்போடியா, தாய்லாந்துல யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. தாய்லாந்து ஒரு தனி நாடாகவே, சுதந்திர நாடாகவே இருந்திருக்கு. அதுவும் ஒரு மன்னராட்சி நாடு. கம்போடியாவும் மன்னராட்சி நாடா இருந்தாலும் அது ஒரு காலத்துல பிரெஞ்சு டெரிட்டரியா, பிரெஞ்சோட ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்த நாடு. சோ அப்போ பிரான்சுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ஒரு எல்லை கோட பிரான்ஸ், அதாவது தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கு இடையே பிரான்ஸ் ஒரு எல்லை கோட வடிவமைச்சாங்க. அதை வடிவமைக்கும் போது, எல்லை கோட கிழிக்கும் போது ஒரு 817 கிலோமீட்டர் தோராயமா அந்த பார்டர் ஆனது, அந்த எல்லை பகுதியானது பிரச்சனைக்குரிய பகுதியா? இல்ல 2 நாடுகளும் இது எந்தன்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கிளைம், அதாவது அவங்களோட இடம் என்று அவங்க வாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் நீட்சியா அது வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஒரு அமளி, ஒரு பிரச்சனை, கைகலப்புகள், அங்கிருக்கும் மக்கள் நடுவே வாக்குவாதங்கள், பிளஸ் தடைகள், இங்க இருந்து அங்க பொருட்கள் போறதுக்கு தடை. குறிப்பிட்டு சொல்லணும்னா தாய்லாந்துல இருந்து பழங்கள், காய்கறிகள் போறதுக்கு தடை. தாய்லாந்துல இருந்து மத்த விஷயங்கள் கம்போடியா போய் சேருவதற்கான தடைகள் கம்போடிய அரசு விதிச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிப்படை காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, வெறும் இந்த பார்டர் டிஸ்பியூட் மாத்திரம்தான் சொல்ல முடியாது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் காரணம், அதாவது எல்லாரும் அறிந்த காரணம் பார்டர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அறியாத காரணம் பல இருக்கு. அதுல ஒரு காரணம் ஹுன் சென் சொல்றவர் தான் கம்போடியாவோட அதிபரா இருக்காரு. அவரோட மகனான ஹுன் மெனட் அப்படின்றவரை அவருக்கு அப்புறம் பதவிக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சித்து கொண்டு இருக்கிறார். அதே சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது,
அமெரிக்கா 2 நாடுகள் மீதும் 36% டேரிஃப், இந்த ட்ரேட் வார்னு சொல்றாங்க பாருங்க, ட்ரம்ப் அரசாங்கம் வந்த அப்புறம் இந்த பொருளாதார இதுல நெருக்கடியில பல நாடுகளும் ஏற்படுத்தணும். அமெரிக்க பொருட்கள் வந்து இவங்க வந்து டாக்ஸ் குறைக்கலன்னா அந்த நாட்டின் பொருட்கள் மீது அமெரிக்கா வந்து டாக்ஸ் அதிகமா ஏத்தும், அவங்க ஏற்றுமதி பண்ணும் பொருட்கள் மீது விலை ஏத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்ததால இந்த பாதிப்பு 2 நாடுகளுக்கும், குறிப்பிட்டு தாய்லாந்துக்கும் இருக்க போகிறது, அதே சமயத்தில் கம்போடியாவுக்கும் இருக்க போகிறது. அடிப்படையா 2 நாடுகளுமே ஆசியான் சேர்ந்த நாடுகள் தான். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், அது எக்கனாமிக், அது ஒரு எக்கனாமிக், அதாவது ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு கூட்டமைப்பு பிளஸ் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு கூட்டமைப்பும் கூட. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகள் எல்லாமே, தெற்காசிய நாடுகள் எல்லாம் அதுல ஒரு பகுதி தான் இந்த 2 நாடுகளும். ஒரு நாட்டுல வந்து அதிகாரம் மாற்றம், அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு போற மாற்றமானது போறதுக்கு அந்த நாட்டுக்குள்ள பொருளாதார பிரச்சனை ஒண்ணு வெடிச்சதுன்னா அந்த மகன் மீது ஒரு அதிருப்தி மக்களிடையே வளரலாம். அந்த அதிருப்தி வளராம இருக்கணும்னா ஒரு சண்டையை உருவாக்குனா உள்நாட்டு ஒற்றுமையை தேட முடியும். இது இயல்பா எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான். இப்ப பாகிஸ்தான் இந்தியா மீது தேவையில்லாத ஒரு சண்டையை அவங்க வந்து தொடுக்க பாக்குறாங்கன்னா, வெளிநாட்டு பிரச்சனை நம்ம வந்து வழியை நம் நாட்டின் மீது நாமளே திணிச்சுக்கிட்டாலோ, ஒரு போர் சூழ்நிலையை ஏற்படுத்தினாலோ, அப்ப என்ன உள்நாட்டுல வந்து அமைதி வரும், உள்நாட்டுல ஒற்றுமை வரும், அந்த தலைவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா அந்த தலைவர் விட்டா வேற தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கம்போடியாவின் ஹுன் சென் அதிபர் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவர் பையனை அடுத்த அதிபர் ஆக்குறதுக்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படணும்னா ஒரு சண்டை தேவை அவருக்கு. இந்த ஹுன்சென் என்றவர் வந்து அவர் மகனை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு எடுத்துட்டு வரணும்னா உள்நாட்டுல அமைதி ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு சூழலும், அதே சமயத்தில் பொருளாதார அடிப்படையில் அங்க பிரச்சனை இருக்கிறதா காட்டிக்க கூடாது. ஏன்னா இவர் காலகட்டத்திலேயே ஒரு பொருளாதார பிரச்சனையானது வளர்ந்து அந்த பிரச்சனையை அவர் மகன் கீழே கொடுத்தாருன்னா மகன் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அந்த அந்த குடும்பத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை மக்களிடையே குறைந்து விடும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா பக்கத்துல இருக்கிற நாடு வழிய போய் வம்புக்கு இழுக்கிறது. அந்த வேலையை தான் கம்போடியா செய்த வண்ணம் உள்ளது. இந்த பிரச்சனையானது முதல்ல வந்து இந்த 817 கிலோமீட்டர் பார்டர்ல தாய்லாந்துல இருந்து கேஷுவாலிட்டி ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. 11 பேர் இதனால குழந்தை உட்பட ஒரு தாய்லாந்து ராணுவ வீரர் உட்பட கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதே சூழ்நிலையில் இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன இருக்குடான்னா, தாய்லாந்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு நிலவிட்டு இருக்கு. தாய்லாந்தோட ஆளுங்கட்சியின் தலைவரான தக்ஷின் சின்வாத்ரா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர், அவர் ஒரு காலத்துல வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்ட போது தாய்லாந்தை விட்டு ஓட நேரிட்டது. தாய்லாந்து அரசு நேரடியாக மன்னரின் கட்டுப்பாட்டு கீழ் வந்தது. அந்த அவரின் மகள் தான் இன்று தாய்லாந்தின் பிரதம மந்திரியாக சில நாட்கள் முன்னாடி வரை இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து பேட்டோகிரான் ஷின்வாத்ரா அவங்க பேரு. ஷீ இஸ் a லேடி, அவங்க ஒரு பெண்மணி. அவங்க வந்து ஹுன்சானுக்கும் அவங்களுக்கும் இடையே நடந்த ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தையானது வெளியே வந்துள்ளது. அதில் ஹுன்சான் என்ற கம்போடிய தலைவரை, அதாவது அதிபரை, அவர் வந்து அங்கிள் என்று அழைப்பதும், அதே சமயத்தில் தாய்லாந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ராணுவ தளபதியை தரைக்குறவாக பேசுவதும், ராணுவத்தை பற்றி சில கருத்துகள் வெளிப்படையாக, அதாவது இன்னொரு நாட்டு அதிபர் கூட இவங்க நாட்டோட ஆர்மிய, யாரு இந்த ஷின்வாத்ரா அவர்கள், இன்றைய பிரதமர் அவர்கள், தாய்லாந்தின் பிரதமர், சில நாட்கள் முன்னாடி இருந்த பிரதமர் அவர்கள் நாட்டின் ராணுவத்தையும் அவர்கள் நாட்டின் ராணுவ தளபதிகளையும் தரைக்குறவாக பேசியதாக அந்த டெலிபோனிக் கான்வர்சேஷன்ல அது மீடியால லீக் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுறான்னா, தாய்லாந்தின் மன்னர் அவரை பிரதமர் பொறுப்பிலிருந்து அகற்றினார். அதே சமயம் அந்த கட்சி, அவர்களின் கட்சியையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குடான்னா, அவங்க ராணுவத்துக்கு எதிராக செல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்கு
பலம் சேர்க்கும் விதமாக ஷின்வாத்ராவோட பேச்சு இல்லை. ரெண்டாவது, அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பையும் அவர்கள் நாட்டின் ஒற்றுமையும் விட்டு கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்களோ என்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது. மூணாவது, தாய்லாந்துல மன்னர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. மன்னருக்கு இந்த ஷின்வாத்ரா குடும்பத்தை அகற்றுவதிலோ இல்லை அவர்களை பொறுப்பில் இருந்து தள்ளி வைப்பதிலோ அவருக்கு ஒரு லாபம் உண்டு. இப்ப இருக்கும் மன்னருக்கு அவருக்கு தோதாக நிற்பது இராணுவம். சோ தாய்லாந்துலயும் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பார்டர் ப்ராப்ளம் ஆனது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சோ ரெண்டு நாட்டிலும் பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலை சாதகமா இல்ல. அந்த ரெண்டாவது, யுஎஸோட பொருளாதார நெருக்கடி ஒண்ணு தலைமையில கத்தியா தொங்கிட்டு இருக்கு. மூணாவது, இந்த ரெண்டு பேருக்கும், இந்த ஷின்வாத்ரா அவர்களுக்கும் ஹுன்சேன் அவர்களுக்கும் நடந்த டெலிபோனிக் கான்வர்சேஷன், அந்த பேச்சுவார்த்தையானது பகிரங்கமாக வெளியே மீடியாவில் லீக் ஆனது. இதெல்லாம் தான் இன்று ரெண்டு நாடுகளையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையால் சூழப்பட்டுள்ளன. இது நடுவே மலேசியாவின் பிரதமர் அவர் இவங்க நாடு, ஏன்னா ஆசியானோட இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆசியானோட தலைவராக இருக்கக்கூடிய நாடு மலேசியா. சோ அந்த நாட்டின் தலைவர் அவர் இந்த பேச்சுவார்த்தையை பேசுவதற்கு அன்வர் இப்ராஹிம் முன் வந்துள்ளார், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. ஆனால் ரெண்டு பேரும் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா முதல்ல போர் நிறுத்தமானது தேவை. இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அசாதாரண சூழலும் ஒரு இரண்டு இராணுவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த முதலில் பார்டர்ல நிறுத்தி ஆகணும். அதை நிறுத்தாம அது அடுத்து யாருமே இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது. அப்போ மலேசியா பின்வாங்க பட்சத்தில் நெக்ஸ்ட் யார் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கு இருக்க பிரச்சனையை இன்னொரு நாடுக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாடு இருக்கு, இன்னொரு நாடு இந்த பிரச்சனையை அணுக முடியும் அப்படின்றால் அது சைனா. ஆனால் சைனா லேசா கம்போடியா பக்கம் தான் அதிகம் சாயுமே தவிர்த்து தாய்லாந்து பக்கம் சாயாது. ஒருவேளை அமெரிக்காவுக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு நல்லுறவு இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா இதில் ஈடுபட்டால் சைனாவோட பலம் முழுமையாக கம்போடியா பக்கம் போகும். இது இன்னொரு ஒரு தெற்காசிய கண்டத்தில், இன்னும் சொல்ல போனா தென்கிழக்கு ஆசிய கண்டத்தில் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதனால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியா கம்போடியா கிட்டையும் தாய்லாந்து கிட்டையும் ரெண்டு பேர்கிட்டயுமே நல்ல நட்புறவு கொண்ட நாடாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்தியாவும் சரி, கம்போடியாவும் சரி, தாய்லாண்டும் சரி, இந்தியா கிட்ட இருந்து வர்த்தக ரீதியில் நிறைய விஷயங்கள்ல ட்ரேட் டீல்ஸ்ல சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரிடான் ப்ராஜெக்ட்னு சொல்றோம். அதாவது நார்த் ஈஸ்ட் மூலம் பங்களாதேஷ் சென்று, பங்களாதேஷ் மூலம் தாய்லாண்டை அடைந்து, கம்போடியாவை அடைந்து, லாவோஸ், வியட்நாம் வரைக்கும் நம்ம பொருட்களை இறக்குமதி பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது ஒரு ஒரு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மாதிரி ஒரு செயல்பாடு ஒண்ணு நம்ம முன்வைத்திருக்கோம். அந்த செயல்பாடானது இந்த நாடுகளிடையே அமைதி நிலவினால் மட்டும்தான் இது முழுமையடையும். இப்ப பங்களாதேஷ்லயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்ப தாய்லாந்துல ஒரு பொது பிரச்சனை வெடிச்சிருக்கு. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நாளைக்கு பிரச்சனை வெடிக்குதுன்னா கம்போடியா வழியா தான் லாவோஸுக்கு போக முடியும், லாவோஸ் வழியா தான் வியட்நாம் சென்று அடைய முடியும். சோ நம்ம மொத்த தெற்கேசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, தென்கிழக்கு ஏசியா நாடுகளுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அங்கே அமைதி நிலவ வேண்டும். அந்த அமைதி நிலவாமல் இருந்தாலோ இல்லை அங்க உள்நாட்டு போராலேயோ இல்ல ரெண்டு நாடுகளுக்கு இடையே போராலேயோ அங்க போர் மேகங்கள் மூண்டால் அதால் லாபம் அடையக்கூடிய நாடு சைனா, அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதனால நம் வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டு. ரெண்டாவது, இப்போ ஆல்ரெடி உலகத்துல பல்வேறு யூரோப்ல, ஆப்பிரிக்கால, இன்னும் சொல்ல போனா வெஸ்ட் ஏசியால, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு போரானது நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் இப்ப பேசிட்டு இருக்க தருவாயில கூட கிட்டத்தட்ட 60 போர்கள் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது போரானது ஒண்ணு ஆட் ஆகுறதுனால
அங்கங்க பிரச்சனைகள் மூண்டுகிட்டே இருந்ததுன்னா இது உலக வர்த்தகத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் வளரும் நாடு இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாடுக்கு இது பாதிப்புகளை அளிக்கக்கூடும். அந்த பாதிப்புகள் நேரிடக்கூடாது என்றால் இது மாதிரி போர்கள், இது மாதிரி பிரச்சனைகள், சர்ச்சரவுகள் போராக மாறக்கூடாது. சோ இப்போ தாய்லாந்தோட தூதரக அதிகாரிகள், அதாவது ராஜாங்க அதிகாரி, அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கும் தூதரக அதிகாரிகளை தாய்லாந்து வந்து கம்போடிய அதிகாரிகளை தாய்லாந்தை விட்டு வெளியே செல்ல சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி கம்போடியாவில் இருக்கும் தாய்லாந்து அதிகாரிகளையும் விரட்டி அடித்துள்ளார்கள். சோ ரெண்டு நாடுகளும் அவர்களோட தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றுள்ளார்கள். சோ கிட்டத்தட்ட இது போர் மேகங்கள் சூழ்ந்து இருப்பதாக தான் நமக்கு புரிகிறது இந்த பிரச்சனையில். இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா? இருக்கு. நான் சொன்னேன், வர்த்தக பாதிப்பு, பெரிய வர்த்தக பாதிப்பு ஏற்படக்கூடும். ஏன்னா வருங்காலத்துல இந்த போரானது இப்படியே நீடிச்சிட்டு இருந்தாலோ இல்ல அந்த பகுதிகளே சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய பகுதிகளா மாறி அங்க லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்ட் அப்படின்வாங்க, எல்ஐசி, லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்ட் அப்படின்வாங்க. இப்போ மணிப்பூர்லயோ இல்ல நாகாலாந்துலயோ இது மாதிரி பகுதிகளில் நடக்கக்கூடிய குட்டி குட்டி பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தால் அந்த இடத்துல எப்படி பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும், அந்த இடத்துல எப்படி வணிகம் செழிக்கும், அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து நம் பொருட்கள் வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு எப்படி செல்ல முடியும். உதாரணத்துக்கு தாய்லாந்துல இருந்து கம்போடியாவுக்கு நம்ம பொருளை அனுப்பணும் அப்படின்னா கண்டினியூஸா பை ரோட் அனுப்புறோம் அப்படின்னா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்குமே சுமூகமான உறவு இல்லை என்றால் அப்ப நம்ம பொருள் வந்து தாய்லாண்டோட போய் நின்றுடும் இல்லையா. கம்போடியா போகாது, கம்போடியா போகலன்னு லாவோஸுக்கு போகாது, லாவோஸுக்கு போகலன்னா வியட்நாமுக்கு போகாது. ஸோ வியட்நாம் அப்போ நம்மளோட பொருட்களோட போக்குவரத்து அடிபடும், லாஜிஸ்டிக் சப்ளை அப்படின்வாங்க, அது அடிபடும். அது அடிபட நேரிட்டால் இதனால் பலனடையக்கூடிய நாடு எதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல சைனா. சோ இந்தியா வந்து அவங்க சைனாவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒப்பிடும்போது சைனாவுக்கு ஒரு மாற்றாக பார்க்கும் நாடுகளுக்கு இது மாதிரி போர்களால் சூழப்பட்டால் அந்த பாதிப்பு அந்த நாட்டுகளை மட்டுமல்ல நம் வர்த்தகத்தையும் அது பாதிக்கும். வர்த்தக ரீதியாக நமக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் 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 வணக்கம். ஜெயின்.